மேது அத்தித்தன்னாத்த கம்மையே நப்படிக்கங்தி அநாகத்தம். அப்போது அது அநாகத்து, அதாவது எதிர்காலம் இன்னும் வரவே இல்லை. ஆனால் நாங்கள் அதை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கோம். எதிர்காலத்தை நாங்கள் யாருமே எதிர்காலத்தில் இப்படி தான் வாழ்கிறோன்னு நாங்கள் எண்ணிக்கொண்டு இருக்கமே தவிர, எதிர்காலத்தில் நான் இப்படி இருக்கணும், இப்படி வீடு கட்டணும், இப்படி வாழணும், இவ்வளோ வாகனம் எடுக்கணும், பெரிய பங்களாவில் வாழணும், இவ்வளோ சொத்து சுகம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சி கொண்டு இருக்கோமே தவிர, எதிர்காலத்தில் யாருமே வாழலை. அப்போ எல்லாமே மாயை. அப்போ இந்த சத்தியத்தை காண்பவர், சத்தியத்தை கையாள்பவர், அப்போது இறந்த காலத்திலும் இல்லாமல் எதிர்காலத்திலும் இல்லாமல் இந்த நொடியில் வரும் எண்ணத்தை சத்தியத்தை கண்டு, இந்த நொடிக்குள் வரும் எண்ணத்தை சத்தியத்தை கண்டு 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 அதில் மீண்டு போகும்போது அதீதன்னாத்த கம்மைய நப்படிக்கங்தி அநாகத்தங் பச்சு பண்ணஞ்சேதம்மா தத்ர விபசதி. அப்போது இந்த சத்தியத்தை விமர்சித்து நடைமுறையில் கையாண்டு பார்க்கும்போது இந்த நொடிக்குள் வரும் எண்ணத்திலும் உண்மை இல்லை, இந்த நொடியில் வரும் எண்ணத்திலும் உண்மை இல்லை. இந்த சத்தியத்துக்குள் அவர் சத்தியத்தோடு இணைந்து விழிப்புணர்வோடு விழித்து கொள்ளும் போது அப்போ எண்ணத்துக்குள்ள வேல்யூ இல்லாமல் போகுது, எண்ணத்துக்குள்ள பவர் இல்லாமல் போகுது. அந்த எண்ணத்துக்கு மீண்டும் அவர் அகப்பட மாட்டார் என்றார். இதுதான் சத்தியத்தை உணர்ந்த சுபாவம். அப்போ இதுதான் அந்த சுதுபபாத ஞானத்தின் வழியாக ஆசவக்கியா ஞானம் என்ற சுபாவம் இவருக்குத்தான் உணர முடிகிறது. அதாவது ஆசவக்கியா ஞானம் என்பது தான் இந்த நொடியிலும் உண்மை இல்லை, இந்த நொடியில் வரும் எண்ணத்திலும் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை உணர முடிகிறது என்றால் அந்த உணர்வுக்கு பெயர் தான் ஆசவக்கியா ஞானம். அப்போ அது எல்லாமே இந்த ஞானத்துக்கு தான் அகப்படுகிறது. அப்போது ஞானம் என்று கூறுவது எல்லாமே அந்த உணர்வு தான். இப்போ சத்திய ஞானம் அடைந்தவர் வெளியில் இல்லை, எல்லாமே மனம்தான் என்ற சத்தியத்தை உணர்கிறார். அப்போ அந்த உணர்வுக்கு பெயர் சத்திய ஞானம். அதுவே மனதில் மேலும் வழியில் அவர் பயணம் மேற்கொள்ளும் போது, நடைமுறையில் சத்தியத்தை கையாளும் போது எண்ணங்கள் வருது போகுது. அப்போ எண்ணங்களிலும் உண்மை இல்லை, இந்த நொடியிலும் உண்மை இல்லை, இந்த நொடிக்குள் வரும் எண்ணத்திலும் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை அவர் விமர்சித்து பார்க்கும்போது அப்போ எல்லா எண்ணங்களும் வருது போகுதுன்னு சொன்னால் அதுக்கு வேல்யூ இல்லை, மதிப்பு இல்லை, பெருமதி இல்லாமல் போகுது. அப்போது அதுக்குள்ள அந்த பவர் அழிந்து போகுது. அப்போது இது அழிந்து போவதை காண்பது தான் அந்த சுத்துப்பபாத ஞானம். அப்போ அதை காண்பதனால் வரும் அந்த ராக தேச மோகனது ஆசை கோபம் இங்கே தணியப்படுது, அது கரையப்படுகிறது. அந்த கரைதலுக்கு பெயர் தான், அந்த கரைதலும் அந்த ஞானத்துக்கு தான் அகப்படுது. அந்த கரைதல் ஞானத்துக்கு அகப்படுது என்றால் அந்த ஞானத்துக்கு பெயர் தான் இந்த ஆசவக்கியா ஞானம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். அப்போ இந்த திரிவித்யா என்கிற இந்த 3 விதத்தையும் இங்கே பகவான் புத்தர் அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார். மிகவும் மிகவும் தெளிவாக, மிகவும் நேர்த்தியாக கூறியிருக்கிறார். அப்போது சத்திய ஞானம் அடைந்தவருக்கு தான் கிருத்திய ஞானம் அடைபவருக்கு தான் கிருத்தக் ஞானம் என்ற இந்த திரிவித்யா என்பதை பகவான் புத்தர் அவர்கள் இப்படியும் கூறியிருக்கிறார்கள். அப்போது புப்பே நிவாசானுசத்தி ஞானம், சுத்துபபாத ஞானம், ஆசவக்கியா ஞானம். அப்போது இப்போ இது எல்லாமே ஒரே கதை தான், ஒரே கதையை வேறு விதமாக சொல்லியிருக்கிறார். அப்போ எல்லாமே ஒரே விஷயந்தான் நடக்குதுங்க. அப்போது இந்த வழியில் போகும்போது அவர் இந்த வழிக்கு வந்து இந்த நடைமுறையில் கையாளும் போது அப்போ இந்த நொடியில் வரும் எண்ணத்திலும் உண்மை இல்லை, தத்ர விபசதி, இந்த நொடிக்குள் வரும் எண்ணத்திலும் விமர்சித்து பார்க்கும்போது அது இந்த எண்ணத்துக்கும் அவர் அகப்பட மாட்டார். இந்த நொடியில் வரும் எண்ணத்திலும் அவர் சத்தியத்தை கண்டு சத்தியத்தோடு இணைந்ததன் பிறகு அப்போ அது சாமானியமாக எண்ணங்கள் வரும் போகும். சாதாரண முறையில் அந்த ப்ரொஜெக்டரில் திரைப்படம் ஓடிக்கொண்டிருப்பது போல் இந்த மனதுக்கு எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் எதற்குமே அவர் இறங்கி கொள்ள மாட்டார், எதற்குமே அவர் கலங்க மாட்டார், எதற்குமே அவர் தடுமாற்றம் அடைய மாட்டார். எந்த எண்ணமாக இருந்தாலும் திடீர்னு ஒரு கோல் வருது, மகன், உங்களுடைய அம்மா
கொஞ்சம் அவசரமா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம். ம். திடீர்னு ஒரு விபத்து நடந்து போச்சு. நீங்கள் ஒன்றும் மனசில் பயத்தை ஏற்படுத்திக் கொள்ளாதீங்க. ம். திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனால் ஹாஸ்பிட்டலில் இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம். முடிஞ்சால் கொஞ்சம் சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கால்னு வருது. அப்போ அந்த கால் நீங்கள் ஆன்சர் பண்ணி கழிச்சது. கழிச்சதுக்கப்புறம் சாதாரணமான மனிதன் வந்து ஐயையோ! அம்மாவுக்கு என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே! ஏன் இப்படி ஒரு திடீர்னு என்ன நடந்திருக்கும்? அப்படியே ஒரு பதற்றம், குழப்பம், பெரிய ஒரு அ பயம், பெரிய ஒரு குழப்பத்துக்குள்ளாகி தடுமாறி பயத்துக்குள்ளாகி அந்த மாரி பெரிய இன்னல்களுக்கு முகம் கொடுப்பார் சாமானியமான மனிதர். ஆனால் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு